ஒரு கெப்பாசிட்டரில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து மேத்தமேட்டிக்கலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ரைட், see I have one capacitor and two parallel plates are there. இந்த ரெண்டு பிளேட்டுமே இப்போ வந்து அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டர். அன்சார்ஜ்னால் நெட் சார்ஜ் இஸ் ஜீரோ. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பான், ஆனால் ஒவ்வொரு பாசிட்டிவ் சார்ஜுக்கு பின்னாடி இந்த மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் ஒழிஞ்சிருக்கும். ஸோ நெட் சார்ஜ் வில் பி ஜீரோ. ரைட்டா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிளேட்டில் இருக்கிற இந்த பாசிட்டிவ் சார்ஜை இந்த பிளேட்டுக்கு வந்து மூவ் பண்ண போகிறேன். அப்படி மூவ் பண்ணணுன்னா நான் ஒரு ஒர்க் டன் பார்க்கணும், வேலை பார்க்கணும். இந்த பிளேட்டில் இருக்கிற கெப்பாசிட்டர் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணிட்டேன். அப்படி மூவ் பண்ணணுன்னா நான் ஒரு வேலை பார்க்கணும், ஒர்க் டன். அந்த ஒர்க் டனுக்கு பேர் தான் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், இனிஷியலாக சார்ஜ் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற சார்ஜை இந்த இடத்துக்கு மூவ் பண்ணணுன்னா நான் ஒரு வேலை பார்க்கணும். அந்த வேலை வந்து எனர்ஜியாக அங்கே போய் ஸ்டோர் ஆகும். ரைட், அப்போது dW is equal to V into dt. இந்த எனர்ஜியை வந்து இன்டகிரேஷன் மெத்தடில் ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். இன்டகிரேஷன் ஆஃப் டிடபிள்யூஸ் டபிள்யூ அந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். பட் த ப்ராப்ளம் இஸ், ஏன் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணணும், அதுதான் கேள்வி. என்கிட்ட இப்போ 6 சார்ஜ் இருக்குதுன்னு வச்சுப்போம். ரைட், ஒவ்வொரு சார்ஜுக்கும் தனித்தனியாக வந்து ஒர்க் டன் கண்டுபிடிப்போம். நெட் ஒர்க் டன் பார்ப்போமா? நெட் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன், இந்த சார்ஜால் நடக்கிற ஒர்க் டன் ப்ளஸ் ரெண்டாவது சார்ஜுக்கு ஒர்க் டன் ப்ளஸ் மூணாவது சார்ஜ், அப்படியே போயிட்டே இருக்கும். n நம்பர் ஆஃப் ஒர்க் டன். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு, இப்போது முதல் சார்ஜை முதல்ல இங்கே இருந்துச்சா, இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணணுன்னா ஒரு வேலை பார்க்கணும். இனிஷியலி வந்து எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை, ஏன்னா இந்த பிளேட்டில் எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது. ஈஸியாக வந்து அந்த சார்ஜ் மூவ் ஆயிரும். அப்ராக்சிமேட்டாக 0 ஒர்க் டன்னு போப்போம். 0 ஒர்க் டன் இருக்காது, அப்ராக்சிமேட்டாக போடும் ஃபார் சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். W. இப்போது ரெண்டாவது சார்ஜை இங்கேருந்து மூவ் பண்ண போகிறேன். இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணணுன்னா நான் ஒரு வேலை பார்க்கணும். கரெக்டாக? இப்போது இந்த வேலை பார்க்கணுன்னா ஏற்கனவே அங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போது ரெண்டாவது சார்ஜை மூவ் பண்ணணுன்னா நான் முன்னாடி பார்த்த வேலையை விட அதிகமாக பார்க்கணும். ஏன்னா அங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. நான் பாசிட்டிவ் சார்ஜை மூவ் பண்ண போகிறேன். பாசிட்டிவ் ரிப்பல் ஆகும். கரெக்டாக? அப்படி ரிப்பல் ஆச்சுன்னா முன்னாடி பண்ண வேலையை விட அதிகமான வேலையை நான் பார்க்கணும். அப்போது இந்த பிளேட்டில் வந்து சார்ஜ் கூட கூட இந்த பிளேட்டுக்கு நடுவில் இருக்கிற பொட்டென்ஷியலும் கூடும். ஏன்னா நமக்கு பொட்டென்ஷியலோட ஃபார்முலா தெரியும், V is equal to Q/C. முதல்ல ஒரு சார்ஜ் இருக்கும்போது இங்கே ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும். இப்போ 2 சார்ஜாக மாறிடுச்சு. இப்போ பொட்டென்ஷியலும் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த பிளேட்லேருந்து இந்த பிளேட்டுக்கு சார்ஜ் மாற பொட்டென்ஷியலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ ரெண்டாவது சார்ஜை மூவ் பண்ணும்போது நான் இங்கே பாருங்கள், ஒர்க் டனோட ஃபார்முலானா V இன்ட்டு டிக்யூ. V இன்ட்டு டிக்யூவாக மாற்றுறேன். ப்ளஸ் மூணாவது சார்ஜை நான் மூவ் பண்ண போகிறேன் இங்கேருந்து இங்கே. அப்போ மறுபடியும் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா? முன்னாடி பார்த்த வேலையோட இன்னும் அதிகமாக பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போது நான் வந்து பிக்கர் V போடுறேன், ஏன்னா பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆச்சு, அதிகமான வேலை பார்க்கணும். ரைட்டு, இன்ட்டு டிக்யூ ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். எல்லா சார்ஜையும் நான் மூவ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி. ரைட், கடைசியில் ஒரே ஒரு சார்ஜ் தான் இருக்குது. எல்லா சார்ஜையும் இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டேன். கடைசியில் ஒரே ஒரு சார்ஜ் தான் இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கு நடுவில் பொட்டென்ஷியல் எப்படி இருக்கும், முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது லாஸ்ட் சார்ஜை மூவ் பண்ணும்போது இன்னும் அதிகமான வேலை நான் பார்க்கணும். கரெக்டாக? அப்போது இங்கே வந்து பிக்கர் கியூ போடலாம். அதிகமான பொட்டென்ஷியலுக்கு எதிராக மறுபடியும் நான் என்ன பார்க்க போகிறேன், வேலை பார்க்க போகிறேன். ரைட்டு, இப்போது V இன்ட்டு டிக்யூ போட்டுடலாம். இப்போது இந்த எல்லா சார்ஜ்னாலையும் நடந்த வேலையை ஒன்றா கூட்டுறது ரொம்ப கஷ்டம். இந்த டயக்ராமில் நான் 6 சார்ஜ் மட்டும்தான் காட்டியிருக்கேன், ஆனால் பிளேட்டில் 6 சார்ஜ் மட்டுமா இருக்கும், மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். ஸோ இது கூட்டுறது ரொம்ப 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 கஷ்டம்னு தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இன்டகிரேஷன் மெத்தடுக்கு போக போகிறேன். ரைட், இப்போது இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணிட்டேன். இப்போது மறுபடியும் இந்த பிளேட்டுக்கே வருவோம். முதல்ல வந்து இந்த சார்ஜ் இங்கே போயிடும், மூவ் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் மூவ் பண்ணிடுவோமா? ரைட், மூவ் பண்ணியாச்சு. இப்போது முதல்ல வந்து ஒரு ஸ்மாலர் சார்ஜை இங்கேருந்து இங்கே மூவ் பண்ண போகிறேன்.
இப்போ ஸ்மாலர் சார்ஜ்னால் என்ன, ஸ்மாலர் ஒர்க் டனை நான் பார்க்க போகிறேன். இப்போது ஸ்மாலர் சார்ஜை மூவ் பண்ணிட்டேன். ஸ்மாலர் சார்ஜை மூவ் பண்ணால் டிக்யூன்னு வச்சுப்போம். ஸ்மாலர் சார்ஜ் அதை மூவ் பண்ணுறதுக்கான ஒர்க் டன் ஸ்மாலர் டிடபிள்யூ, ஐ மீன் ஸ்மாலர் ஒர்க் டன். இதை தான் இங்கே எழுதியிருக்கேன். மறுபடியும் எழுதுகிறேன் பாருங்கள். டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஸ்மாலர் ஒர்க் டன் இன்ட்டு வி இன்ட்டு டிக்யூ. இப்போது நான் டோட்டல் ஒர்க் டனை கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டுறது கஷ்டம். அதனால தான் நான் எங்கே போக போகிறேன், இன்டகிரேஷனுக்கு போக போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பொட்டன்ஷியல் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுவோம். dW is equal to பொட்டன்ஷியலோட ஃபார்முலா என்ன, Q divided by C into dQ. இப்போது இது வந்து ஸ்மாலர் ஒர்க் டன், முன்ன சின்ன ஒர்க் டன், ஒரே ஒரு சார்ஜ், ஒரு ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஒர்க் டன். இப்போது நான் எல்லா சார்ஜையும் இங்கே மூவ் பண்ண போகிறேன். ரைட், இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டேன். எல்லா சார்ஜையும் மூவ் பண்ணால் ஒன்றொன்றையும் கூட்ட முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறேன், இன்டகிரேஷன் மெத்தடை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் dW இஸ் ஈக்குவல் டு 1/c இன்ட்டு இது இன்டகிரேட் பண்ணுமா Q இன்ட்டு dQ. எங்கேருந்து எங்கே இன்டகிரேட் பண்ண போகிறேன், அது முக்கியமான கேள்வி. இனிஷியலாக, அதாவது பிளேட்டு நியூட்ரலாக இருக்கும்போது, சார்ஜ் 0வாக இருக்கும்போது தான் நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது எங்கேருந்து எங்கே இன்டகிரேட் பண்ண போகிறேன், சார்ஜ் 0வாக இருந்துச்சு அந்த டைம்லேருந்து இன்டகிரேட் பண்ண போகிறேன். எப்போது, லாஸ்ட் சார்ஜை மூவ் பண்ணுற வரைக்கும், லாஸ்ட் சார்ஜ் கேபிட்டல் Qன்னு வச்சுப்போம், அங்கே வரைக்கும் இன்டகிரேட் பண்ண போகிறேன். சி இன்டகிரேஷன் ஆஃப் dW, W 1/c, சி Q dQ. x dxோட ஃபார்முலா என்ன, x ஸ்கொயர் பை 2, விச் மீன்ஸ் Q ஸ்கொயர் பை 2. இது அப்படியே லிமிட் என்னவாக இருக்கும், இங்கே அப்படி இங்கே போடுறோம் பாருங்கள், லிமிட் 0 to capital Q. Work done is equal to 1/2 upper limit minus lower limit. கரெக்டாக, இது அப்படியே என்ன எழுதுனா Q ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்மாலர் Q போட்டோம், மறுபடியும் கேபிட்டல் Q ஸ்கொயர் டிவைடட் பை 2C. இதுதான் வந்து இந்த பிளேட்டில் இருக்கிற அந்த எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான ஃபார்முலா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனர்ஜியும் ஒர்க் டன் சேம் தான். இந்த ஒர்க் டனுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், மறுபடியும் வி வில் யூஸ் எனர்ஜி ஃபார்முலா யூன்னு போடலாம். இப்போ மறுபடியும் இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணலாமா, சி Q இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு வி. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். மறுபடியும் அந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணுற பாருங்கள். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் Q என்ன பண்ணலாம், Q இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு வி. Q ஸ்கொயர் இருக்கிறதுனால சி ஸ்கொயர் வி ஸ்கொயர் டிவைடட் பை 2C. ஸ்கொயரும் சியும் கேன்சல் ஆகிடுமா. ஸோ ஃபைனலாக பொட்டன்ஷியல் எப்படி கிடைக்கும், 1/2 CV ஸ்கொயர். அதோட பொட்டன்ஷியலும் கெப்பாசிட்டன்ஸும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், அந்த பிளேட்டு, அதாவது அந்த கெப்பாசிட்டரில் எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்குன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வில் எண்ட் அப் திஸ் வீடியோ அப் டு ஹியர். எகெயின் நம்ம வந்து எனர்ஜி டென்சிட்டின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும், அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.